which is incorrectly matched, தவறாக பொருந்தியுள்ளது எது? So article 14 அப்படிங்கிறது என்ன பார்த்திருப்போம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 14. ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 17 ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது என்ன சொல்லுது, இப்போ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமையை ஒழிப்பதற்கான உரிமை தான் ஆர்டிகல் 17 அப்படின்னு பார்த்துருப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தான் வந்து ஆர்டிகல் 17ல வரும், தீண்டாமையை ஒழித்தல். அப்போ இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு வழங்குறது அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் வரும் அப்படின்னா 16, ஆர்டிகல் 16 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பு. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் இன்கரெக்ட்லி மேட்சஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆர்டிகலும் பார்த்துடலாம். ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வியை பெறுவதற்கான உரிமை வந்து ஆர்டிகல் 21A குறிப்பிட்டிருக்காங்க. தொடக்க கல்வி அப்படின்னா 6 to 14 ஏஜுக்குள்ள உள்ள அந்த வயது குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமாக கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டிகல் 21A வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இந்த சட்டம், அதாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் எப்போ மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா 2002ல். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். அடுத்து அரசியலமைப்பு பிரிவு 26 ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது என்னது, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை கையாள்வதற்கான அது சம்பந்தமான உரிமைகளை வழங்கக்கூடியதான் ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது.